குருவாயூரப்பா நீ எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டப்பா அவர்கிட்ட. முன்பு நடந்த சம்பவங்கள், சின்ன வயசு என்ன அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே ஆரம்பிச்சுட்டான் கிருஷ்ணன். ஏன்னா அந்த ரொம்ப நாள் கழிச்சு நண்பர்கள் சந்திக்கிறான்னா அவ பாட்டுக்கு பல கதை 1960s இருந்து ஆரம்பிச்சார்னா 70s 80s 90s 2000 2010 2020 வரிசையா 2025 வரைக்கும் அவ பேசுவா இல்லையா. கிரேசி மோகன் அழகா ஒரு கதை சொன்னார். ஒரு கணவனும் மனைவியும் ஒரு பேங்க்குக்கு போனாலும் இந்த கணவன் என்ன சொன்னாராம், மனைவிட்ட நீ உள்ள போ, பேங்கிங் பத்தி நமக்கு ஒன்றும் தெரியாது, நீ போய் பார்த்துக்கோன்ட்டார். மனைவி சொன்னா ஒன்றும் பெரிய வேலை இல்லை, ஒரு செக்கு கொடுத்து பணம் வாங்கிட்டு வர வேண்டியதான், சரி நீ போயிட்டு வான்ட்டார். மனைவி உள்ள போயிட்டா. கணவன் வாசல்ல வெயிட் பண்றார். பார்த்தா இவரோட படிச்ச ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டான். ஆஹா ஆள் கிடைச்சான், வாடா பிடிச்சாரு அவரை. 1960s 1970s 1980s 1990s பேசிட்டே இருக்கார். 1 மணி நேரம் ஆச்சு. அப்புறம் அவனே பார்த்தான், நான் போயிட்டு வரேன், என்ன விட்டுட்டு போயிட்டான் அவன். அப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு மனைவி வந்தா. இவர் கேட்டாராம், ஏமா செக்கு போட்டு பணம் எடுத்துன்னு வரேன் தானே சொன்னேன், 1.5 மணி நேரம் ஆச்சே என்ன ஆச்சுன்னு கேட்டார். அவ சொன்னால், அந்த சீட்ல இருக்க வேண்டிய ஆபீசர் இல்ல, அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. சீட்ல ஆபீசர் இல்லாம என்ன பண்ணார் கேட்டியா இல்லையா? அவ சொன்னால, கேட்டேன். ஆபீசரோட கூட படிச்ச பையன் யாரோ கேன பையன் வாசல்ல நின்னுட்டு 1960s 1970s 1980s எல்லா கதையும் பேசிட்டு இருக்கானா. அந்த ஆள் அவனா சரி சரி வார்த்தை விரேஷன் போயிட்டார். இவர் தானே அது. அப்புறம் இவரே ஏன் நான் தான் ஒத்துக்கணும்? அந்த மாதிரி பார்த்துட்டா பழைய கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவா. அந்த மாதிரி கிருஷ்ணன் குச்சேலர்கிட்ட பேச ஆரம்பிச்சானா, நண்பா ஞாபகம் இருக்காடா, நம்ம குருகுல ஞாபகம் இருக்காடா, சாந்தி பண்ணிக்கிட்ட நம்ம காலக்ஷேபம் பண்ண அந்த காலம், ஆஹா அந்நாள் என்பது நம் வாழ்விலே பொன்னாள் அல்லவோ, உன் கூட 64 நாள் பழகினேனே. கிருஷ்ணன் பேசின்னு இருக்கானா. இத வாசல்ல இருந்து காவலாளிகள் பாக்குறா, அந்த புறத்துல உள்ள பெண்கள் பாக்குறா. எல்லாரும் பார்த்துட்டு இந்த ஆள் என்ன புண்ணியம் பண்ணானோன்னு யோசிச்சானோ. ஏன்னா இந்த காலத்துல காசு இருந்தாதான் எல்லாரும் மதிப்பான். இவரே எலும்புந்தோலுமா ஒருத்தர் வந்திருக்கார், ஆடையே கிழிஞ்சிருக்கு. அவனை கூப்பிட்டு கிருஷ்ணன் உட்கார வச்சு பாத பூஜை பண்ணி ருக்மிணி சாமரம் வீசி, ஐயோ இந்த ஆள் என்ன புண்ணியம் பண்ணாருன்னு தெரியலையே, பகவான் இவ்வளவு உபச்சாரம் பண்ணி இவரோட பேசிட்டு இருக்கானே அப்படின்னா. குருவாயூரப்பன் அடுத்து பேசுறானா என்னன்னா, யதிந்தனார்த்தம் குருதார சோதிதைஹி. இந்தனம்னா சமித்து, விறகு குச்சி. இந்தனார்த்தம் விறகு குச்சி கொண்டு வரணும்னு சொல்லி குருதார சாந்தீபனி மனைவி சோதிதைஹி நம்மள அனுப்பினாலே. அந்த கதை ஞாபகம் இருக்கான்னு கேக்குறான்.